புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பொருளாதார மேம்பாடு, அதற்கு இருக்கிற ஒரே வழி நிலம்தான். அன்னைக்கு அதுதான் பெரிய பொருளாதாரத்துக்கு பெரிய அடிப்படை இருக்கு. அப்ப அந்த நிலம்தான், அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு கிடைக்கும்படி செய்வதுதான் இதற்கு ஒரே வழி என்று உணர்ந்து அறிந்து போற்றுவதற்குரிய வணக்கத்திற்குரிய பெருந்தகை இந்த ஜேம்ஸ் ட்ரெமன்ஹீர் நம்மளை அடிமைப்படுத்தி ஆட வந்தவனுக்கு இருக்கிற அந்த ஒரு கருணை கூட இரக்கம் கூட இந்த நாட்டில், சொந்த நாட்டில் வாழ்ந்த பண்ணையார்களுக்கு இல்லைங்கிறதான் பெரிய கொடுமை. அவர் போய் பரிந்துரைக்கிறார். அப்ப அந்த சட்டம் வருது. ஆவணப்படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், 12,63,11 ஏக்கர் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு. அந்த நிலம் மட்டும் இருந்திருந்தால் தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல் இந்த நிலத்திலே இருந்திருக்கிறது. திராவிடம் என்பதும் தாழ்த்தப்பட்டவன் என்பதும் பட்டியல் என்பதும் ஷெட்யூல் என்பதெல்லாம் செல்லரித்து போயிடுச்சு. இனிமேல் ஆதி தமிழன் என்பதுதான் இங்கே வழக்கத்தில் இருக்கணும், பெருமைக்குரிய சொல்லா இருக்கணும். ஆதி தமிழன் விடுதலை இல்லாது நீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை இந்த பிள்ளைகள் முன்வைக்க காரணம், அது இல்லைனா தமிழ் தேசிய விடுதலை என்பதே பொய், சாத்தியம் இல்லை. ஆதி தமிழன் விடுதலை அடையாது, மேம்பாடு அடையாது, உயர்வடையாது. தமிழ் சமூகம் எப்படி விடுதலை அடையும், மேம்படும், உயர்வடையும்? அது வெறும் வெற்று வார்த்தை, வெற்று வார்த்தை. என்னரும் தம்பிதங்கைகளே, என் கால்கள் வலுவிழந்து உறுதியற்று நின்றால் ஊழல் எவ்வளவு வலிமையானாலும் அது வீண். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக், என் பங்காளி சொல்ற மாதிரி. ஆதி தமிழன் விடுதலை தான் அடிப்படை, அடிப்படையானதுனால்தான் பஞ்சமர் நிலம் மீட்பு, பைந்தமிழ உரிமை மீட்பு என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். நாங்கள் இதை இவர் மீட்டு தருவார், அவர் பேச்சு தருவார், கேட்டு தருவார், அதுக்கு வரல. இது இருக்கு, வர்றோம், திருப்பி எடுக்கிறோம், மீட்கிறோம், அதை சொல்றதுக்கு தான். 12,63,000 ஏக்கர் அது இருக்கு. குறைஞ்சது 10 லட்சம் இடத்தையாவது எடுக்கிறேன். அது கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி, பெரிய இவரா இருந்தாலும் சரிதான். அங்க கோட்டை கட்டிருந்தாலும் அது குட்டியை தோறாக்குறோம், தூக்குறோம், அவ்வளவுதான். ஏன்னா அரைக்கிறோன்ற இடத்துல எங்க ஆத்தா அப்ப ஆக்கிரமிச்சுட்டான்னு நீ நீதிமன்றத்துல ஆணையம் வாங்கிட்டு வந்து பேக்கும் போது எவ்வளவு வழிதாங்கி நின்று போன விட்டுட்டு போயிருவேன். முதல்ல கடற்கரையில் இருக்கிற சமாதியை முதல்ல பேக்கிறோம். ஆக்கிரமிப்புல அநியாய ஆக்கிரமிப்பாத்தாங்க. ஒரு மனிதனை புதைக்க 6 அடி, 2 ஏக்கரா, 2 ஏக்கரா. இரு ஒரே சட்டம், கடற்கரை கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை கிடையாது சட்டம். ஆக்கிரமிப்பிலே மிக கொடுமையான ஆக்கிரமிப்பு உலகத்தின் தலை சிறந்த 2வது கடற்கரையை ஆக்கிரமித்ததுதான். அதுவும் திராவிட இடுகாடாக மாற்றியதுதான் கொடுமையிலே கொடுமை. பஞ்சமர் நில மீட்பு என்பது பைந்தமிழர் உரிமை மீட்பு என்பதை என்னரும் தம்பிதங்கைகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம் கடமையின் முதன்மையான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலத்தை மீட்காதவன், இந்த உரிமையை மீட்காதவன் எந்த நிலத்தை மீட்பாய், எந்த விடுதலையை பெறுவாய், எந்த உரிமையை பெறுவாய்? உனக்கென்று ஒதுக்கப்பட்ட உன் சொந்த நிலத்தை இழந்து நிற்கிற நீ எந்த நிலத்தை மீட்பாய், எந்த உரிமையை மீட்பாய், எந்த உரிமையை மீட்பாய்?